அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி பொரியல். உருளைக்கிழங்குல நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம், ஃபோலேட் போன்ற சத்துக்கள் நிறைய இருக்குது. நார்ச்சத்து உருளைக்கிழங்குல இருக்கிறதுனால செரிமானத்துக்கு உதவுது, மலச்சிக்கலை தவிர்க்குது. மேலும் பொட்டாசியம் இந்த உருளைக்கிழங்குல அதிகமாக இருக்கிறதுனால இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. உயர் இரத்த அழுத்த அபாயம் வராமல் நம்மளை பாதுகாக்குது. உருளைக்கிழங்குல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்மளுடைய ஆரோக்கியமான உடல் நலனுக்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. உருளைக்கிழங்குல நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் B6, மெக்னீஷியம், ஃபோலேட் போன்ற பொருட்கள் சத்துக்கள் அதிகமாக இருப்பதனால உருளைக்கிழங்கை நாம் அன்றாடம் உணவுகளில் சேர்த்துக்கிறது உண்மையிலேயே நமக்கு மிகப்பெரிய ஒரு ஆரோக்கியத்தை நமக்கு கொடுக்கும். இன்றைக்கி நான் ரசம், சாம்பார், சாதம், உருளைக்கிழங்கு பண்ணியிருக்கேன். அதை தான் இன்றைக்கி நான் சாப்பிட போகிறோம். உண்மையிலேயே நீங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இந்த மாதிரி அழகாக ஒரு உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டு சாப்பிடுங்க. என் பொண்ணு ரொம்ப ஆசைப்பட்டாங்க, பட்டாணி போட்டு உருளைக்கிழங்கு பண்ணுங்கம்மான்னு. அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் எடுத்து வீடியோ போட்டிருக்கேன், வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் தான் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பட்டாணி போட்டு, பட்டாணி, உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம் போட்டு இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நல்லா இதை முன்னாடி வாஷ் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா மண்ணோடு இருக்குது, அதனால் இதை மட்டும் நம்ம கட் பண்ணி கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சுடுங்க. நல்லா ரெஸ்ட்டில் வச்சுட்டிங்கன்னா கூட அது அப்படியே உங்களுக்கு ஊறிடும். பாருங்கள், அந்த கலரே எவ்வளோ மாறி இருக்குது நம்மளுக்கு தெரியும். தண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கணும். எனக்கு கிழங்க முதல்ல ஒரு கிழங்கா வாஷ் பண்ணி 2 வாட்டி 3 வாட்டி நீங்கள் அலசிட்டா கூட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். வரேன்ப்பா, கழுவி ஆக்சுவலாக தண்ணி கொஞ்சம் செடியில் ஊற்றிட்டு வந்துட்டு போயிட்டேன். ஸோ இந்த காய அலசின தண்ணிலாம் நீங்கள் செடியில் ஊற்றிடுங்க. நல்லா வெயில் காலமாக இருக்குது. இப்போது இந்த கலர் பாருங்கள் எவ்வளோ மாறிடுச்சு. ஒரு ஒரு நிமிஷம், ஒரு 5 மினிட்ஸு வரேன். இங்கே வெயிமா கொஞ்ச நேரம் இருமா வரேன். நல்லா இதை வாஷ் பண்ணி எடுத்துறேன். தண்ணி எடுத்து போய்டு, ஊற்றிட்டு வந்துடு. தண்ணி எடு, டக்குன்னு எடு. ஊற்றிட்டு வந்துடு செடியில். இப்போ இதை வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் நான் வாஷ் பண்ணிட்டேன். ஒரு 3 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும் நம்மளுக்கு. அப்படியே வாஷ் பண்ணிகிட்டே இருக்கிட்டு செகண்ட் டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து அப்படியே இது உரமாக வச்சுட்டேன். பாருங்கள், இது நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ இது ஒன்று மட்டும் நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற எல்லா காயுமே நல்லாயிருக்கு. அவ்வளோதான். பச்சை பட்டாணி, இது கடையிலேருந்து வாங்கினது. ஸோ இது நல்லா முளைவிட்டுருக்கு. இப்போ இதான் நல்லா அலசி அந்த பச்சை கலர் போகிற வரைக்கும் தனியாக நம்ம எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணாலே நம்மளுக்கு ஹெல்த்தியான ஒரு சாப்பாடு நம்மளுக்கு கிடச்சிடும்.
ஸோ இதை தண்ணி முழுக்கவே நான் ஏற்கனவே அலசின தண்ணியில் தண்ணியை சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ இதை நான் அப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு செடியில் விட்டுருவேன். நல்லாயிருக்கு, பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு வாட்டி ஒரு வாட்டி அலசிக்கலாம். போதும். 3 டைம்ஸ் வாஷ் பண்ணாலே நல்ல பெட்டர் ரிசல்ட்ஸ் இருக்குது. போட்டாச்சு. ஸோ இதில் நல்லா அந்த பயிர்லேருந்து காம்பு மாதிரி வந்திருக்கு பாருங்கள், அதுதான் முளை விட்டுருக்கிறது. ஸோ ரொம்ப சத்து இது. நல்லா அது கூடயே சேர்த்து இந்த தண்ணிலாம் இருக்கு இல்லையா, இந்த தண்ணியும் எடுத்து நீங்கள் செடியில் விட்டுருங்க. இதை வைக்கிறேன் பாருங்கள். இப்போ அவ்வளோதான், செடியில் விட்டாச்சு. இப்போ இதை நல்லா அலசி சுத்தமாக இருக்குது. ஸோ இது நம்ம கொஞ்சம் நேரம் அப்படியே ஊறட்டும். இதை அப்படியே நம்ம வச்சிடலாம். பூண்டு, இது கூட கொஞ்சம் இஞ்சி, இது மட்டும் நம்ம போட்டு தக்காளி, ஒரு 2 தக்காளி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். அங்கேயே இது கூட ஒரு 4 பூண்டு, நிறைய இல்லை, ஒரு 4 பூண்டு தான் வச்சுருக்கேன். இந்த காய் வேவறதுக்குள்ளேயே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த பூண்டு தோல், தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, இதெல்லாம் எடுத்து நம்ம செடியில் போட்டுடலாம். செடிக்கு வந்து ஒரு நல்ல உரமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. கொஞ்சம் நேரம் இரு வரேன். எங்கள் பாப்பாவுக்கு வந்து இஞ்சி போட்டால் பிடிக்காது, அதனால் நான் இஞ்சி போடல. நீங்கள் இஞ்சி போட்டுக்கோங்க, நல்லது. உருளைக்கிழங்குனாலே கண்டிப்பாக இஞ்சி பூண்டு நிச்சயமாக சேர்க்கணும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. உருளைக்கிழங்கு பிடிக்காதா? இஞ்சி பூண்டு பிடிக்காதா? இஞ்சி பிடிக்காதா? இஞ்சி பிடிக்காது. உருளைக்கிழங்கு செய்யணுமா வேணாமா? ஆனால் எங்கள் பாப்பா தான் கேட்டுகிட்டே இருக்குது உருளைக்கிழங்கு செய்யணும்னு, ஆனால் இஞ்சி போட்டால் பிடிக்காது. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த காய், தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு இதெல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் தக்காளி, வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை பட்டாணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். குக்கரில் வந்து இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வெந்துட்டுருக்குது. ஸோ இதை நம்ம உருளைக்கிழங்கை பொரியல் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, வெந்துட்டுருக்கு, இறக்கிடலாம். தோலை மட்டும் எடுத்துருங்க. ஸோ இந்த தோல், இந்த தண்ணி இதெல்லாமே தெரியும், இதெல்லாத்தையும் நம்ம செடியில் ஊற்ற போகிறோம்.
உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பொடியாக அரிஞ்சிக்கலாம். சரிப்பா, அங்கே ஓரமாக தள்ளி வச்சுட்டாங்க போய். புளி எடுத்து ஊற்றணும். சரி, கொஞ்சம் நேரம் இரு, வரேன். நான் வீடியோ முடிச்சுட்டு வரேன். நீ கூட கம்முன்னு போயிட்டு உட்கார். நம்ம ஒரு 1/4 கிலோ தான் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கோம், நிறைய எடுக்கல. ஒரு 5 கிழங்கு தான் இருக்குது, ரொம்ப இல்லை. தேவையான காய் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா நம்மளுக்கு உருளைக்கிழங்கு. ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ போய்ட்டு நல்லா தெரியுதா அப்போ கேட்டால் பாருங்கள். எனக்கு வீடியோ தள்ளி நினைச்சேன். வீடியோ எடுக்க எனக்கு நானே பண்ணிக்கிறதுனால தான் இவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது. இதில் கூட தக்காளி, வெங்காயம், பச்சை பட்டாணி இங்கே நல்லா தெரியும். அதே மாதிரி உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆவி பறந்துட்டுருக்கு. இந்த உருளைக்கிழங்கை நீங்கள் தண்ணியிலேருந்து சுடு தண்ணியிலேருந்து வேக வச்சு எடுத்து உடனே தண்ணியில் போட்டு பச்சை தண்ணியில் போட்டு நீங்கள் ஆற வைங்க. அதுக்கப்புறம் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். புளிய சத்தம் வருது நல்லா. வெங்காயத்தை போட்டுடலாம். கொஞ்சம் உப்பு திட்டமாக போட்டுக்கலாம். போட்டாச்சு. இது நல்லா வதங்குது, நல்லா வதங்கட்டும். சோம்பு, வெங்காயம் மட்டும்தான் போட்டிருக்கேன், கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி எடுத்து போட்டுடலாம். நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு வச்சுருக்கேன், அதையும் தூக்கி போட்டுடுறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும், அப்போ தான் அது பொரியல் நல்லா டேஸ்ட்டாக வரும். நல்லா வாசனையாக வருது, சோம்பு போட்டுக்கிறதுனால நல்லா வாசனை வருது. பண்ணி விடும் அப்படியே. தக்காளி நல்லா வதங்கிட்ட உடனே பட்டாணி வச்சுருக்கீங்க இல்லையா, பட்டாணி எடுத்து கொட்டிடுங்க. அப்புறமா இந்த உருளைக்கிழங்கு வச்சுருக்கீங்க இல்லையா, இந்த உருளைக்கிழங்கு, பட்டாணி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. நான் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், ஒரு சிட்டிகை போட்டால் போதும், ரொம்ப வேண்டாம், போதும் மஞ்சள் தூள். அதே மாதிரி கொஞ்சோண்டு கல்லுப்பு, திட்டமாக கல்லுப்பு, மிளகாத்தூள் வீட்டில் அரைச்ச தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான், நான் காரம் எடுத்துப்போம். போட்டாச்சு. இப்போ இதை நல்லா வதக்கி கலரி விட்டுட்டு நான் எண்ணெய் கம்மியாக தான் விட்டுருக்கேன். அதனால் இப்போ பக்கத்துலேயே நான் இது வேக வச்சேன் இல்லையா, உருளைக்கிழங்கு நல்லா கழுவிட்டேன். அந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, ஸோ அந்த தண்ணி ஊற்றி நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன், ரொம்ப இல்லை, கொஞ்சோண்டு, அவ்வளோதான். இப்போது இந்த நம்ம போட்டிருக்க உப்பு, காரம் இது எல்லாமே நல்லா கலந்து
நல்லா வரும் உங்களுக்கு. பார்க்கலாம் பாருங்கள், நல்லா இப்போ கொதி வருது. இதனால் கொதி வருதுன்னு அப்படியே விட்டுவிடக்கூடாது. கலரி நம்ம விட்டுகிட்டே இருக்கணும். ஆயில் கம்மியாக இருக்குது, ரொம்ப கம்மியாக விட்டு இந்த காயும் அப்படியே வெந்துகிட்டே வருது. பட்டாணியும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆகிடும். திருப்பியும் போட்டு மூடி வச்சிடலாம். திறந்து பார்க்கலாம். வாவ், நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு தொக்கு. இது நம்ம தோசைக்கு, சப்பாத்திக்கு, பூரி போட்டால் கூட அது கூட நம்ம செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எப்போவுமே நான் வந்து ரசம் வச்சுருக்கேன் பாருங்கள், பக்கத்துலேயே ரசம் கொதிக்க இருக்கா. ரசத்தோட ஒரு காம்பினேஷனாக நான் இந்த உருளைக்கிழங்கை எப்போவுமே நான் சாப்பிடுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரசம் நல்லா வெந்துருச்சு. இந்த காய் நல்லா சூப்பராக உப்பு காரம் இது எல்லாமே காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சாம்பாருக்கு அதே மாதிரி ரசம்க்கு வெறும் தயிரை ஊற்றி நம்ம இந்த உருளைக்கிழங்கு சாப்பிட்டா கூட உண்மையிலேயே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கும் சரி, டிஃபன் ஐட்டம்ஸ்க்கும் சரி. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.